அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து அதிரடியாக வந்த ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாருமே தம்ப்நெயிலே ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் வந்திருக்கு. அதே மாதிரி அப்ளை என்னைக்கிலேருந்து பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு இருக்கணும், இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த கிராம உதவியாளருக்கான விஏஓ அசிஸ்டண்ட், ஓகேங்களா. ஸோ அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஏன் இது வரைக்கும் அதை வந்து வெளியிடாமல் இருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு? ஸோ என்ன காரணம், அதுக்கான தெளிவான துல்லியமான ரீசனுமே இதில் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறது எப்படி, அதே மாதிரி என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செல்ஃப் அட்டாச் பண்ணணும், இதை பற்றின தகவல், ஓகேங்களா. ஸோ இந்த தடவை வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றின தெளிவாக சொல்லிடலாம், ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸு எல்லாமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வீடியோவை லைக் பண்ணாமல், அதாவது லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்க இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்க்காகவும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து எப்போது எந்த ஜாப் அரசு துறை வேலை வருது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே, ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்ளை ஆன்லைன் 2300 வேக்கன்சி, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் வந்து எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் விட்டு, ஆனால் வந்து இப்போ வரைக்கும் என்ன காரணத்துக்காக அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும். இந்த ரேஷன் கடை வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளியிடவே இல்லை கடைசி வரைக்கும். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே எந்த விதமான போஸ்டிங்குமே போடலை, அது வந்து காலியாகவே இருக்குது. ஏன் இது வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு ரீசன். அதே மாதிரி வந்து ஒரு வேலையை ஃபில் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலைக்கு வந்து போவாங்க, அடுத்த வேலையை ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த தடவை ரேஷன் கடையை முடிச்சுட்டு அந்த வேலை இப்போ நோட்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அப்டேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து இப்போ தான் மீண்டும் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கணும், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துக்குவோம், ஓகேங்களா. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஆன்லைன் இது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 2299 2300 வேகன்சி பக்கமாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கனைசேஷன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட் என்ன போஸ்டிங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு தான் இந்த வேலை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க 2300 வேகன்சிக்கு. இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்
11ஆம் தேதி 3வது மாதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10வது மாதம் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னமும் வெளியிடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அரசு துறையிலேருந்து நிறைய குளறுபடிகள், நிறைய வேக்கன்சிஸ், போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வரட்டும், அதே மாதிரி ரேஷன் கடை வேலைகள், அதே மாதிரி இந்த நிறைய அரசு துறைகள்லாம் வேலை சின்ன சின்ன அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்குங்களா இந்த மாதிரி முக்கியமான அர்ஜென்ட்டான முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேலைகள்லாம் இருக்கிறதுனால இம்பார்ட்டண்டான போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணுறதுனால இதை வந்து அப்படியே ஃபில் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க, பேக்கில் போட்டாங்க. இப்போ மீண்டும் அதை வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 7-8 மாதங்கள் ஆகுது. இது எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து உடனே இப்போ வந்து ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாளில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அது ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து அது கூடவே வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். வில்லேஜ் அசிஸ்டண்ட்டும் ரேஷன் கடை வேலையும் ஒரே டைமில் வந்து அப்ளை பண்ணுறது டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இதுக்கான நேரமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து 1 மாதம் தான் டைம் வந்து கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்போ என்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கு இந்த வில்லேஜ் கிராம உதவியாளருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஜி டிகிரி 8th 12th 10th அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஜி டிகிரி பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏஜ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2299 வேக்கன்சி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலாக முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹேண்டிகேப்ஸு, ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான முன்னுரிமையும் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீதி ஜென்ரல் கேட்டகரிக்கு 21லேருந்து 34 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அடுத்ததாக பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸும் சேலரி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 11,000லேருந்து 35,000 வரைக்கும் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதோட லிங்க்குமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th சர்டிஃபிகேட்டு, 10th படிச்சிங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்னு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் அதான் சொல்லட்டுமா? ஸோ ஜாதி சான்றிதழ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ், அடுத்தது வருமான சான்றிதழ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேட்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நில வளவாய்கள், ஸோ அதே மாதிரி வில்லேஜில் நடக்கிற எல்லா எல்லா விஷயத்தையும் பார்க்குறது தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட வேலை. ஸோ அதனால் எல்லாமே இதில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நானே வந்து எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ இதான் அப்டேட். ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு அரசு வேலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.